ஐம் டாக்டர் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ். இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்னா என்ன, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்னா என்ன, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னு தனியா ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதாவது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்னா என்ன, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்ஸ்னா என்ன, இதை பத்தி எல்லாம் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பி பிசிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கு. இந்த யூனிட்ல ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்ஸை பத்தின அந்த கான்செப்ட்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோல நம்ம ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்னா என்ன, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்ஸ்னா என்ன, இதை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துடலாம். அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எடுப்போம். அந்த கிறிஸ்டலோட எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் நம்ம எடுத்து அதை வச்சுதான் இந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படி நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஆனது நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா, அந்த கிறிஸ்டலோட அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸை பத்தின இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குது. அதனுடைய அந்த டைரக்ட் லாட்டிஸை பத்தின இன்ஃபர்மேஷனை அது கொடுக்கறது கிடையாது. இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது கிடையாதுன்னா நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன் அப்படின்னா, அந்த டைரக்ட் லாட்டிஸை பத்தி உங்களால தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த டைரக்ட் லாட்டிஸை பத்தின இன்ஃபர்மேஷனை இது நேரடியா கொடுக்காது. அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸை பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா கிறிஸ்டலோகிராஃபில ரிசர்ச் பண்ற யாராவது இருந்தீங்கன்னா, அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட் தெளிவாகவே புரியும் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டல்ஸுக்குலாம் எடுத்து பார்ப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறதே என்ன அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ், அந்த கிறிஸ்டலோட அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸை பத்தின ஒரு ஐடியா இதுதான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு கிறிஸ்டல்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கிறிஸ்டலுக்கு ரெண்டு லாட்டிஸ் இருக்குது. அது என்னன்னா டைரக்ட் லாட்டிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது. இந்த டைரக்ட் லாட்டிஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா ரியல் ஸ்பேஸ்ல அந்த கிறிஸ்டல்ஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது இந்த டைரக்ட் லாட்டிஸ். ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் மூலமா நம்ம எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். புரியுதான்னு பாருங்க. புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன புரியலன்னு. ஸோ அந்த கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியுதா அப்படின்னு. இன்கேஸ் உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டதுனாலோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்றேன். அதாவது இப்ப நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா டூத்துக்கு நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம். இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்க வேற சில பார்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம். அந்த எக்ஸ்ரே பிலிம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா நம்ம நேரா ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த பிக்சர் உங்களுக்கு அந்த எக்ஸ்ரே பிலிம்ல கிடைக்காது. அது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி இப்போ பல்லு இருக்கு அப்படின்னா இந்த பல்லுல நம்ம ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா, அப்நார்மாலிட்டி மீன்ஸ் நான் எதை சொல்றேன்னா ஏதாவது சொத்தை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க. ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு பல்லு நீங்க இப்போ வெறும் கண்ணால ஒரு பல்லு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய வெளிப்படையான இன்ஃபர்மேஷன் கிளியரா தெரியும். ஒரு பல்லு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க நார்மலா வெறும் கண்ணால பார்க்கும்போது ஒரு பல்லு அப்படின்னா எப்படி தெரியுமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பல்லோட எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பல்லு நீங்க வெறும் கண்ணால பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி எல்லாம் அந்த எக்ஸ்ரே படத்துல இருக்காது. அது ஒரு மாதிரி அந்த பல்லுல இருக்கக்கூடிய சொத்தைய கரெக்டா அது என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஆனா நீங்க வெறும் கண்ணால பாத்தீங்கன்னா ஒரு பல்லு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை அந்த எக்ஸ்ரே பிலிம்ல நீங்க அப்படியே பாத்துற முடியாது. ஸோ அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் த
டிகே இன் டூத், அதாவது பல்லுல இருக்கக்கூடிய சொத்தையை பத்தி வந்து அது வந்து சொல்லுமே தவிர்த்து நீங்க வெறும் கண்ணால பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ரேல வந்து கிடைக்காது. இது வந்து பல்லுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதுக்காக மட்டும் இல்ல, வேற எந்த பார்ட்ஸுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எந்த பார்ட்ஸுக்கும் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் கூட நமக்கு அந்த பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே பிலிம்ல நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் நேரடியா நம்ம அந்த பாடி பார்ட்டை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரிதான் முன்னாடி கேமராஸ் போட்டோ எடுக்கிறதுக்கு கேமரா யூஸ் பண்றோம் இல்லையா, முன்னாடி வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது அதுல வந்து பிலிம் ரோல்னு சொல்லி ஒண்ணு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இப்பெல்லாம் வந்து நமக்கு டிஜிட்டல் கேமராஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம செல்போன்ல இருக்கிற கேமரால போட்டோ எடுத்தாலும் சரி, டிஜிட்டல் கேமராஸ்ல எடுத்தாலும் சரி, அது வந்து மெமரி கார்டுலயோ இல்லைன்னா பென் டிரைவ்லயோ ஸ்டோர் பண்ணி நம்ம இமீடியட்டா அதை வந்து பிரிண்ட் போட முடியுது. ஆனா வந்து இதுக்கு முன்னாடி கேமராஸ் வந்து கண்டுபிடிச்சு அது வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல அப்பதான் வந்து கேமராஸ்ங்கிற விஷயமே வருது. அப்படிங்கும் போதெல்லாம் பிலிம்னு சொல்லி அதுல ஒண்ணு இருக்கும், பிலிம் ரோல்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் அந்த பிலிம் ரோல்ல தான் வந்து பதியும். போட்டோ வந்து நமக்கு இமீடியட்டாலாம் அந்த பிலிம் ரோல்ல இருந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த பிலிம் ரோல்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா போட்டோஸ் டெவலப் பண்றது அப்படின்னு ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிலிம் ரோலை எடுத்து அதை சொல்யூஷன்ல எல்லாம் போட்டு கழுவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப் பண்ணி தான் வந்து அந்த போட்டோ வந்து நமக்கு கிடைக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெகட்டிவ்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. நெகட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது தெரியாது. நான் சொல்றது அந்த காலகட்டத்துல இருந்தவங்களுக்கு 1980 90 அந்த மாதிரி காலகட்டத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த போட்டோ எடுக்கிற ப்ராசஸ்ல நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து ஒரு மாதிரி பிளர்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் பதிவாயிருக்கும். அதை பார்த்தா இது வந்து ஒரு மேன் ஆர் உமன் அப்படின்னு கூட வந்து சொல்ல முடியாது நம்மளால தெளிவா, ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து அந்த கேமரால இருக்கக்கூடிய பிலிம் ரோல்லே இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு மனுஷனை பார்த்தா நம்ம வெறும் கண்ணால பார்த்தா எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து அந்த பிலிம் ரோல்ல இருக்காது. உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒரு கிறிஸ்டலோட எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எடுக்கும்போது நமக்கு வந்து அதோட அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்குது, அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுல இருந்து நம்ம அந்த டைரக்ட் லாட்டிஸை பத்தின இன்ஃபர்மேஷனை அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இந்த பழைய காலத்துல கேமரா பிலிம் ரோல்ல இருந்து நமக்கு தேவைப்படுற போட்டோஸை வந்து டெவலப் பண்ணி எடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை பத்தின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இவ்வளவு நேரத்துக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வெறும் கண்ணால நம்ம ஒரு கிறிஸ்டலை பார்த்தோம்னா டைரக்ட் லாட்டிஸை வந்து நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ வெறும் கண்ணாலேயோ அல்லது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாவோ நம்ம ஒரு கிறிஸ்டலை பார்த்தோம்னா அதோட அந்த டைரக்ட் லாட்டிஸை பார்க்குறோம். ஆனால் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் டைரக்ட் லாட்டிஸ் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸை பத்தி இன்னும் டெக்னிக்கலா வந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எதனால நமக்கு தேவைப்படுது? டைரக்ட் லாட்டிஸ்ங்கிற ஒண்ணு இருக்கு, அப்போ ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்னா அது எதனால வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லர் இண்டிசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பேசியிருந்தோம். இந்த மில்லர் இண்டிசஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செட் ஆஃப் பேரலல் பிளேன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பேரலல் பிளேன்ஸோட இண்டெக்சிங் அதான் வந்து மில்லர் இண்டிசஸ். அந்த பிளேனோட அந்த இண்டெக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டெக்சிங்கை தான் நம்ம மில்லர் இண்டிசஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்க இந்த மில்லர் இண்டிசஸை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி பேரலா இருக்கக்கூடிய 100 பிளேன் இருக்குனாலும் கூட அந்த 100 பிளேனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மில்லர் இண்டிசஸ் வந்து ஒரே வேல்யூ தான் வந்து உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? சோ வந்து இப்படி ஒரு பிளேன் இருக்கு, இதுக்கு பேரலா இன்னொரு ஒரு பிளேன் இருக்கு, அதுக்கு பேரலா மூணாவது ஒரு பிளேன் இருக்கு அப்படின்னா இந்த 3 பிளேனுக்குமே பாத்தீங்கன்னா பேரலா இருக்கிறதுனால அந்த மில்லர் இண்டிசஸ் வேல்யூ வந்து சேமா தான் வந்து இருக்கும். ஸோ பிளேன்ஸோட அந்த ஓரியன்டேஷனை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மில்லர் இண்டிசஸை வச்சு அதோட ஓரியன்டேஷனை வச்சு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு பிளேன் இங்க இருக்கு, இன்னொரு பிளேன் இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, மூணாவது பிளேன் இந்த ஃபர்ஸ்ட் பிளேன்ல இருந்து இன்னமும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்போ இதுக்கும் அதுக்கும் நடுவுல அந்த இன்டர் பிளேனார் ஸ்பேசிங் எல்லாம் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த இன்டர் பிளேனார் ஸ்பேசிங்கை பத்தி
நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மில்லர் இண்டிசஸ் மூலமாவும் அந்த பிரிமிட்டிவ் லாட்டிஸ் வெக்டார்ஸ் மூலமாவும் தான் வந்து நம்ம இன்டர்பிளேனார் ஸ்பேசிங் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை பத்தியும் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸ்பேசிங் பிட்வீன் பிளேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனோட அந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஸோ பேரலல் பிளேன்ஸ் நிறைய இருந்தாலும் கூட அதோட அந்த ஓரியன்டேஷனை நம்ம மில்லர் இண்டிசஸை வச்சு நம்ம சொல்லிட முடியுது. ஆனா பிளேன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த மில்லர் இண்டிசஸ் மட்டுமே போதுமானதா இருக்கா அப்படின்னா வந்து கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். ஸோ மில்லர் இண்டிசஸ் மட்டுமே வந்து பிளேன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நமக்கு வந்து பத்தாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிளேன் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனலா வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 2 டைமென்ஷனலா வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரு கிறிஸ்டல்ல இருக்கிற பிளேன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நமக்கு வந்து 2 டைமென்ஷனலா வந்து அதை டிஸ்கிரைப் பண்றதை விட 1 டைமென்ஷனலா ஏதாவது ஒரு மெத்தட் அந்த பிளேன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு 1 டைமென்ஷனலா ஏதாவது ஒரு மெத்தட் இருந்தா வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியால கொண்டு வந்ததுதான் இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ். ஸோ டைரக்ட் லாட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. பட் அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நமக்கு பிளேன்ஸ் எல்லாம் வந்து 2 டைமென்ஷன்ல தான் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு சிம்பிளா இருக்கக்கூடிய வழி, சிம்பிளா இருக்கக்கூடிய மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ். இதுல என்ன செய்வாங்கன்னா, ஒரு பேரலல் பிளேன்ஸ் அல்லது செட் ஆஃப் பேரலல் பிளேன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிளேன்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா வரையக்கூடிய லைன் அதை வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நார்மல். சோ நம்ம பிளேன்ஸ் அப்படி அப்படியே டிஸ்கிரைப் பண்றதுக்கு பதிலா, ஏன்னா அது டிஸ்கிரைப் பண்ணா 2 டைமென்ஷன்ல வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். அப்படி பண்ணாலும் கூட இந்த மில்லர் இண்டிசஸ் எல்லாம் வந்து பேரலா எத்தனை பிளேன்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் காமனா ஒரே நம்பர் தான் இருக்கு. அந்த பிளேன்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் டைரக்டா மில்லர் இண்டிசஸ் வச்சு நம்ம எல்லாம் சொல்லிட முடியாது. சோ அப்ப என்ன பண்றோம், ஒரு பிளேன் அல்லது ஒரு செட் ஆஃப் பேரலல் பிளேன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த பிளேன்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா வந்து ஒரு லைன், அதை வந்து நார்மல்னு சொல்லுவோம். பொதுவாகவே வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல நார்மல் அப்படின்னாலே பெர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கறத தான் நம்ம நார்மல்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய பிளேன்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா வரையக்கூடிய லைன்ஸ் இருக்கு இல்லையா, நார்மல்ஸ். ஸோ நார்மல்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த பிளேன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண போறோம். ஸோ ஒரு பிளேனை டிஸ்கிரைப் பண்றீங்கன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரா வரையக்கூடிய அந்த நார்மல். ஸோ நார்மல்ஸையே வந்து நீங்க பிளேன்ஸா வந்து என்ன பண்ண போறீங்க, கன்சிடர் பண்ண போறீங்க. அந்த நார்மல்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்றது தான் அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ். சரிங்களா? ஸோ நார்மல்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு பிளேன்ஸை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். இன்னொன்னு செட் ஆஃப் பேரலல் பிளேன்ஸ் இருந்தா அந்த நார்மல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரியன்டேஷனை வந்து நமக்கு சொல்லிடும். ஏன்னா ஒரு ஆரிஜின்ல இருந்து நீங்க பிளேன்ஸுக்கு வந்து நார்மல் வரைஞ்சீங்கன்னா ஒரு பிளேன், 2வது பிளேன், 3வது பிளேன் பேரலா இருக்கக்கூடிய எல்லா பிளேனுக்குமே அந்த நார்மலுடைய அந்த ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேரலல் பிளேன்ஸ்ங்கிறதுனால நார்மலோட அந்த ஓரியன்டேஷன் ஒரே மாதிரி தான் போகும். அப்போ அந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி நார்மல்ஸை வச்சு சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வரையக்கூடிய அந்த நார்மலோட லென்த் இருக்கு இல்லையா, அந்த லென்த்தை நம்ம என்ன பண்றோம், அந்த இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்கோட ரெசிப்ரோக்கல், இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்கோட ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவலா வர்ற மாதிரி நம்ம நார்மல்ஸோட லென்த்தை வந்து நம்ம என்ன பண்றோம், அமைக்கிறோம். நார்மல்ஸோட லென்த் எப்படி இருக்கணும், அந்த கிறிஸ்டல்ஸ்ல இருக்க பிளேன்ஸ் உடைய இந்த இன்டர்பிளேனார் ஸ்பேசிங், அந்த இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்கோட ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கலுக்கு ப்ரொபோர்ஷனலாவோ இல்ல ஈக்குவலாவோ நம்ம வரையக்கூடிய, ஈக்குவலா தான் இருக்கணும் ஆக்சுவலி. ஈக்குவலா வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம வரையக்கூடிய நார்மல்ஸுடைய அந்த லென்த். ஸோ லென்த்தை வச்சு இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்கை நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி. இன்டர்பிளேனார் ஸ்பேசிங் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து நார்மல்ஸோட லென்த்தோட நம்ம என்ன பண்றோம், கார்லேட் பண்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது கிடைக்கிறது தான் அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல நம்ம அந்த நார்மல்ஸை வச்சே என்ன பண்ணிடலாம், பிளேன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணிடலாம். இப்போ பாயிண்ட் பை பாயிண்டா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸை வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஒரு கிறிஸ்டலுக்கு டைரக்ட் லாட்டிஸ் இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து அதை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபிக்ஸ் அப் சம் பாயிண்ட் இன் த டைரக்ட் லாட்டிஸ் ஆஸ் எ காமன் ஆரிஜின். சரிங்களா? ஸோ டைரக்ட் லாட்டிஸ்ல நீங்க ஏதோ ஒரு ஆரிஜின் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் வந்து இங்க சொல்லியிருக்கோம், ஃபிக்ஸ் அப் சம் பாயிண்ட் இன் த டைரக்ட் லாட்டிஸ் ஆஸ் அ காமன் ஆரிஜின். ஸோ டைரக்ட் லாட்டிஸ்ல ஒரு ஆரிஜினை நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க, எங்க வேணாலும் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரிஜின்ல இருந்து from this common origin draw normals to each and every set of parallel planes in the direct lattice. ஸோ இந்த காமன் ஆரிஜின்ல இருந்து நீங்க நார்மல்ஸை வந்து வரைகிறீங்க. ஸோ ஒவ்வொரு பிளேனுக்கும் வந்து நீங்க நார்மலை வந்து வரையலாம்.
சரிங்களா? ஒவ்வொரு பிளேனுக்குமே தனித்தனியா ஒரு நார்மலை வந்து நீங்க வரைய முடியும். சரிங்களா? அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? இவ்வளவு நேரம் நான் டிஸ்கிரைப் பண்ணேன் இல்லையா, நார்மல்ஸோட லென்த்தை வச்சு இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்க வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறது. அது எப்படிங்கிறத வந்து தேர்ட் பாயிண்ட்ல சொல்லுவாங்க. So third point, fix the length of each normal equal to the reciprocal of the interplanar spacing. So நான் சொன்னேன் இல்லையா, நார்மல்ஸ் உடைய இந்த லென்த்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், equal to the reciprocal of the interplanar spacing of the set of parallel planes. So the parallel planes is indicated by HKL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த செட் ஆஃப் பேரலல் பிளேன்ஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோமோ, பேரலல் பிளேன்ஸ் ஒரு 100 கூட இருக்கலாம். அப்போ நம்ம அந்த காமன் ஆரிஜின்ல இருந்து நார்மல்ஸ் டிரா பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேனுக்குமே நீங்க நார்மலா வந்து டிரா பண்ண முடியும். அப்படி டிரா பண்ணும்போது இந்த ஒவ்வொரு பிளேன் டிரா பண்ணும்போது அந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸினுடைய அந்த ரெசிப்ரோக்கலை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம வரையக்கூடிய நார்மலோட லென்த்தா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸுடைய ரெசிப்ரோக்கலை நம்ம வரையக்கூடிய நார்மலுடைய அந்த ரெசிப்ரோக்கலா நம்ம என்ன பண்றோம், ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நார்மலை போட்டாச்சு. ஸோ லென்த் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி அந்த ஓரியன்டேஷன் எப்படி பண்றது அப்படின்னா, அந்த நார்மலோட ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். காமன் ஆரிஜின்ல இருந்து அந்த பேரலல் பிளேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா வரைஞ்சாலே நமக்கு வந்து அந்த நார்மல் கிடைச்சிடும். ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் த பிளேனும் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ நார்மலோட அந்த லென்த்தை வந்து நம்ம இதை வச்சு ஃபிக்ஸ் பண்றோம், தேர்ட் பாயிண்ட் வச்சு. நாலாவது பாயிண்ட், அந்த நார்மலுடைய எண்டு, அதாவது ஆரிஜின் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த நார்மலை வந்து நம்ம லென்த் ஃபிக்ஸ் பண்ணி வரைஞ்சிடறோம். ஸோ அந்த நார்மலோட எண்டுல நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல்ல எவ்வளவோ பிளேன்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து நம்ம நார்மல் வரைஞ்சிருப்போம். ஸோ நார்மலை வரைஞ்சி நார்மலோட எண்ட்ல எல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வச்சிருப்போம். இந்த பாயிண்ட்ஸோட இந்த கலெக்ஷன், இட் ஃபார்ம்ஸ் அ அரே. அரே அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கிடைக்கும். இந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எப்படி வந்து நம்ம நார்மலா டைரக்ட் லாட்டிஸ்ல நம்ம வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், சரிங்களா, ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த அந்த ஸ்பேஸ், அந்த அரே, ARRAY அரே, அந்த அரே வந்து நம்ம எப்படி டைரக்ட் லாட்டிஸ்னு சொல்றோமோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த நார்மல்ஸோட எண்ட்ல எல்லாம் பாயிண்ட் வச்சுக்கிட்டே வந்திருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அரே. அந்த அரே வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல ஆக்குபை பண்ணுது இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த பாயிண்ட்ஸை வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கே ஸ்பேஸ்னு கூட வந்து நம்ம சொல்லுவோம். கே ஸ்பேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர் கே ஸ்பேஸ் இப்படின்னு கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஸ்பேஸை we call it K ஸ்பேஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்றோம். ஸோ வந்து இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும், மில்லர் இண்டிசஸா இருக்கும், HKL வந்து இருக்கும். ஏன்னா இந்த மில்லர் இண்டிசஸை வந்து நம்ம எப்படி ஃபார்முலேட் பண்றதுங்கிறத பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோல பார்த்தோம். மில்லர் இண்டிசஸ் எப்படி எடுப்போம், அந்த பிரிமிட்டிவ் லாட்டிஸ் வெக்டார்ஸோட அந்த கோஆர்டினேட்ஸ் எடுத்து அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் மில்லர் இண்டிசஸை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். மில்லர் இண்டிசஸ் வந்து எப்படி பண்றதுங்கிறதுக்கு தனியா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த மில்லர் இண்டிசஸ் தான் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஸ்பேஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த நார்மல்ஸினுடைய அந்த லென்த் இருக்கு இல்லையா, நார்மல்ஸினுடைய லென்த் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இன்டர்பிளேனார் ஸ்பேசிங் சொல்லியிருக்கோம். இதுல வந்து இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இன்டர்பிளேனார் ஸ்பேசிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல்ஸ்ல எப்படி இருக்கும்னா ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங்ஸ்ல வந்து இருக்கும். ஆம்ஸ்ட்ராங்ஸ்னா ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 10⁻⁻10 மீட்டர். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்பிளேனார் ஸ்பேசிங் வந்து இவ்வளவு சின்ன வேல்யூவா இருக்கும்போது இந்த நார்மல்ஸினுடைய அந்த லென்த் அதை வந்து நம்ம சிக்மா HKL அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏன் சிக்மா HKLனா, இந்த HKLங்கிறது மில்லர் இண்டிசஸ் ஆஃப் த பிளேன் ஃபார் விச் யூ ஆர் டிராயிங் த நார்மல்.
அப்போ இந்த சிக்மாங்கிறது நார்மலோட லென்த். ஸோ இப்படி நீங்க வரையும் போது பாத்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்னு சொன்னேன். அப்போ இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்கோட ரெசிப்ரோக்கலா வந்து நம்ம இதை எடுக்கும்போது இன்டர்பிளேனார் ஸ்பேசிங்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 பவர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 10 பவர் -10, அதாவது வந்து ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆங்ஸ்ட்ராங்னு சொல்றது. அப்ப அது 10 பவர் -10 கீழே இருக்கும்போது ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 10 பவர் -10 நியூமரேட்டருக்கு போகும். அப்ப 10 பவர் +10 வரும். ஸோ அவ்வளவு பெரிய வேல்யூஸை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றது கஷ்டம்ங்கிறதுனால ஒரு ஸ்கேல் ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு, கே அப்படிங்கிறது ஒரு ஸ்கேல் ஃபேக்டர். ஸ்கேல் ஃபேக்டர்னா காமனா ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த 1/DHKல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு ரெப்ரசன்டேஷன் பர்பஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்னா என்னங்கிறத பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்ஸ், அதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸை பத்தின டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது பிரிமிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோம், பார்த்தோம். சரிங்களா? பிரிமிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ் அது எழுதுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ பிரிமிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்னாலும் சரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா வந்து இந்த பிரிமிட்டிவ் வெக்டார்ஸ், லாட்டிஸ் வெக்டார்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம எழுதுறதையும், அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதுறதுங்கிறதையும் நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து பார்த்தோம். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பத்துல வந்து அதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்ஸை வந்து நம்ம எப்படி எழுதுறது, ஸோ அதை பத்தி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிமிட்டிவ் லாட்டிஸ் வெக்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி எழுதியிருந்தோம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிமிட்டிவ் லாட்டிஸ் வெக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம u1a1 plus u2a2 plus u3a3 இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க பாருங்க, இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாரை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா g வெக்டார் g is equal to v1 b1 plus v2 b2 plus v3 b3. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் g அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார். இது வந்து என்னது, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் அப்படின்னு சொல்றது. இது வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் அப்படின்னு சொல்றது. இது வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்ல நம்ம ஒரு பாயிண்டை டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாரை யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு v1 b1 plus v2 b2 plus v3 b3 அப்படின்னு வந்து வரும். இப்போ இதுல v1 v2 v3ங்கிறது இன்டிஜர்ஸ். சரிங்களா? அது வந்து இன்டிஜர்ஸ், ஸோ தே ஆர் ஜஸ்ட் நம்பர், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த v1 v2 v3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி டைரக்ட் லாட்டிஸ்ல நம்ம a1 a2 a3 அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ட் லாட்டிஸ்ல வந்து இந்த ஆக்சிஸ் வெக்டார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? டைரக்ட் லாட்டிஸ்ல a1 a2 a3ங்கிறது டைரக்ட் லாட்டிஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் வெக்டார்ஸ். அதே மாதிரி இங்க v1 v2 v3ங்கிறது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் வெக்டார்ஸ். ஸோ அதுக்கும் டைரக்ட் லாட்டிஸ்க்கும் என்ன சம்பந்தம், எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா v1 equal to 2 pi into a2 cross a3 divided by a1 dot a2 cross a3. சரிங்களா? b1 வந்து நீங்க இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது b2 2 pi, இது a3 cross a1 divided by a1 dot a2 cross a3. b3ங்கிறது 2 pi into a1 cross a2 divided by a1 dot a2 cross a3. சரிங்களா? b1 equal to 2 pi into a2 cross a3 by a1 dot a2 cross a3. b2 equal to 2 pi into a3 cross a1 by a1 dot a2 cross a3. இப்போ டினாமினேட்டர் வந்து இந்த மூணுலயுமே வந்து சேம் தான். சரிங்களா? இது வந்து என்னது, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் a1 dot a2 cross a3. டினாமினேட்டர் வந்து சேம்.
நியூமரேட்டர்ல இங்க 2π வந்து சேம் மூணுக்குமே. இந்த டேர்ம் எப்படி டிசைட் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க B1 எழுதுறோம்னா சைக்கிளிக் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு 2 3 இருக்கு. அப்போ A2 கிராஸ் A3. இங்க B2 எழுதுறோம்னா அந்த ஆர்டர்ல எப்படி வரும் 2க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் மறுபடியும் 1. அப்போ 3 A3 கிராஸ் A1 டிவைடட் பை இந்த டேர்ம். B3 எழுதுறோம்னா அந்த ஆர்டர்ல 3 இருக்கு, இங்க அப்போ 1 2 வரணும். ஸோ A1 கிராஸ் A2 பை A1 டாட் A2 கிராஸ் A3. ஸோ இந்த கேபிட்டல் லெட்டர் ஜிங்கிறது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்ஸ். இது வந்து ஈக்குவல் டு V1 B1 பிளஸ் V2 B2 பிளஸ் V3 B3. V1 B2 B3 எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது இதுல இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் மூலமா கிடைக்குதுன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் போது இதுல இருந்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்ட் லாட்டிஸ் கூடிய அந்த வெக்டார்ஸ் உங்களால வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுல கேபிட்டல் லெட்டர் ஜிங்கிறது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல நம்ம டைஃப்ராக்ஷன் கண்டிஷனை இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாரை வச்சுக்கிட்டு எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா டைஃப்ராக்ஷன் கண்டிஷன் வந்து 2D sin θ ஈக்குவல் டு n லாம்டான்னு நமக்கு தெரியும். அது வந்து மேத்தமேட்டிக்கலா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வெக்டார் ஃபார்ம்ல, அதாவது பேஸ்ட் ஆன் திஸ் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறத அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.